Your time starts now. எங்கள் வாழ்வு எங்கள் வளம் மங்காத தமிழின சங்கே முழங்கு எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாத தந்தை திங்களோடு செல்லும் வருடனோடு விண்ணோடு திருக்களோடு மங்குள்கள் இவற்றோடு பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் ஆண்மை சிங்கத்தின் கூட்டமிட்டு சிறியோருக்கு ஞாபகஞ்சை முழங்கு சங்கி வெண் முழுமை சாப்பாட்டில் விளையாடும் எங்கள் வெற்றி தோழல் கங்கை போல் காவிரி போல் கருத்துகள் உள்ள எங்கள் உள்ள வெண் பொழுதிதனை கமர்ந்து வீரன் செய்கின்ற தமிழங்கள் உச்சான் என்னும் பாடல்கள் பாரதிதாசனாரும் வரையை முன்வைத்து உலகில் மூத்த மொழியாம் மொழி விஷயங்களில் ஆணிவேதான் என்றுமே இரவை மாறாத இனிமையான மொழிதான் போல பெருமாளை கணவனாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய தகுதியை நான் இழந்துட்டேன். நானும் இப்போ அரச வாழ்க்கையிலேயே மூழ்கிட்டே என்னால் திரும்பி வர முடியாது. என்னுடைய அண்ணனை பார்த்தீங்கன்னா சொல்லிடுங்க, இந்த மாதிரி என்னை தேட வேண்டாம்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லி முத்திர மோதிரத்தை பற்றி பேச்சு போகும். அதான் சொல்கிறான் வந்தியத்தேவன், அம்மனி நான் முத்திர மோதிரத்தை காட்டி மன்னரை பார்க்கணுங்கிற ஆசையில் முத்திர மோதிரத்தை சின்ன பழுவேட்டரையர்கிட்ட காட்டினேன். அவர் யார் கொடுத்ததுன்னு கேட்டாரு. நானும் நீங்க கொடுத்ததுன்னு சொல்ல பெரிய பழுவேட்டரையர் கொடுத்ததுன்னு சொல்லி சமாளிச்சுட்டேன். இப்போ உங்க கணவர் பெரிய பழுவேட்டரையர் வேற வர்றாருன்னு சொல்றாங்க. அவர்கிட்ட மாட்டுனா பொய்யுங்கிறது தெரிஞ்சிடும், கழுத்தை ஏற்றிடுவாங்க, நான் எப்படியாவது வெளியே போக உதவுங்கன்னு சொல்ல சரி அப்பா நான் உன்னை உதவுறேன், ஆனா நீ மன்னரை பார்த்தேன்னு சொன்னேன், எதுக்கு பார்த்தேன்னு கேட்க இந்த மாதிரி நான் காஞ்சியிலிருந்து வந்தவன், காஞ்சியிலிருந்து அனுப்பப்பட்ட தூதுவன். ஆதித்த கரிகாலர் தான் அனுப்புவாரு. மன்னருக்கு ஒரு ஓலை கொடுக்கப்பட்டது. காஞ்சியில ஒரு பொன் மாளிகையை ஆதித்த கரிகாலர் கட்டுறாரா. அந்த பொன் மாளிகையில தங்குமாறு அந்த ஓலையில எழுதப்பட்டது. தந்தை அவங்களுக்கு தெரியணும், நான் பிறந்த பொழுதுலேருந்து இவங்க என்னை கண்காணிச்சுட்டு இருக்கிறதாவும் அவங்க ஒரு நாள் சொன்னாங்க. இப்படியே பல நாட்கள் போக இந்த ஊமை ராணி பக்கத்தில் இருந்தால் கூட எனக்கு தெரிஞ்சிடும். அவங்க சமீபையில் சொல்லவும் கூட தெரியல, அவங்க மனதில் நினைத்தாலே எனக்கு தெரிஞ்சுவிடும். அந்த அளவுக்கு இந்த ஊமை ராணிக்கும் எனக்கும் ஒரு இணக்கம் ஏற்பட்டுச்சு. அப்படின்னு பேசிட்டு கொஞ்ச நேரத்தில் தூங்கிடுறாங்க. ஒரு நடுசாம நேரம் மறுபடியும் ஜல் ஜல்லுன்னு ஒரு சத்தம். இளவரசர் இந்த சத்தம் கேட்டதும் விழிச்சுக்கிறாரு. ஆழ்வார்க்கடியான் நம்பியும் வந்தியத்தேவனையும் கூப்பிட்டு அந்த சத்தம் கேட்ட திசையை நோக்கி 3 பேரும் ஓடுறாங்க. தேவ ஊமைராணி தான் முன்னாடி போறாங்க. இப்போ ஊமைராணி பக்கத்துல போன இளவரசர் சம்புவரையர், உங்களுடைய கணவர் பெரிய பழுவேட்டரையர் மதுராந்தகரை கூப்பிடறதுக்காக இங்கிருந்து புறப்பட்டு போயிருக்காரு, என்ன நீங்க தான் சொல்லி அனுப்பிச்சிங்களான்னு சொல்ல, ஆமா நான் தான் மதுராந்தகனை கூப்பிட்டு வர சொல்லியிருக்கேன், ஆதித்த கரிகாலர்கிட்டையும் பேச சொல்லியிருக்கேன், அதுக்கு தான் என்னுடைய கணவர் போயிருக்காரு, இப்போ வேற புயல் வர மாதிரி இருக்கு, போனவருக்கு என்ன ஆகும்னு தெரியல, நீங்க சில தூதுவர்களை அனுப்பிச்சு என்ன ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து என்கிட்ட சீக்கிரமா கொண்டு வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்ல உடனடியாக சம்புவரையரும் நீங்க சொல்ற விஷயத்த நான் சரியாக செய்வேன், நீங்க சொல்ற மாதிரியே உங்களுடைய கணவருக்கு அங்கனியுடைய அண்ணன் ஏற்பாடு செய்த ஆக்கள் அவங்க பார்த்து ஆமா உங்களுடைய வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல நவகோடி நாராயணனுக்கு இரண்டுக்கு சந்தோஷம். ஏன்னா ஒரு விதத்துல நவகோடி நாராயணனுக்கோ ஒரு குழந்தை கூட இருக்காது அப்படிங்கிற மாதிரியான வருத்தத்தில் இருந்த ஆளுக்கு இப்போது நம்முடைய 2 மனைவியருக்குமே குழந்தை தனக்கு 2 வாரிசு இருக்க போகுதுன்னு சொல்லி தானங்கள் செய்யணும், தர்மங்கள் செய்யணும், அவங்களுடைய வணிகத்தையும் அப்படியே பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். எவ்வளவு நுட்பமான காப்பியங்களான இந்த 5 பெருங்காப்பியங்கள் 5 சிறு காப்பியங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இவை அனைத்தும் நம் தமிழர்களுக்கு தெல்ல தெளிவாக தெரிந்திருக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். இதை காட்டிலும் இன்னும் பல நூல்கள் நம்ம தமிழர்களினுடைய சிறப்பை கூறக்கூடியதாக இருக்கு. நம்ம தமிழ் இனம் அவ்வளவு எளிமையான ஒரு இனம் நிச்சயமாக கிடையாது. அந்த கருத்தை எவ்வளவு ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நம் தமிழ் இனம் வேற்று மொழியினர் அனைவரும் மொழி என்பதனை கற்றுக்கொள்ளும் அந்த சூழலில் மொழிக்கு இலக்கணம் கொடுத்து உலகின் மூத்த மொழியாக திறந்த ஒரு இனம் நம் தமிழினம். வீரத்தோடு குலத்தினர் அனைவரும் வீரத்தோடு
செயல்பட வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்த பொழுது வானூர்தியை இயக்க கற்றுக்கொண்ட இனம் நம்முடைய தமிழினம். புஷ்கர விமானமாகட்டும், அதே போல வைப்புலிகளாகட்டும் சரிவர பார்த்துவிட முடியவில்லை, கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அவர் தான் வேடம் போட்டுட்டாரு. ஆயனம் கேட்கிறாரு, இவர்கள் யாருன்னு கேட்க, அப்பதான் இவர் தான் நம் சுந்தர மன்னிக்கணும், இவர் தான் நம் நாட்டினுடைய மன்னர், இவரை கூட உங்களுக்கு தெரியவில்லை. ஆனா ஆயனர் கிட்ட கேட்க, ஆஹா மன்னரே நீங்களா, எனக்கு அடையாளமே தெரியாத மாதிரி பேர் போட்டு வந்திருக்கீங்களே, உங்களுக்கு விசித்திர சித்தன்னு பேர் போட்டு என்கிட்டயே உங்களுடைய லீலைகளை காட்டுறீங்களா? சரி, என்ன விஷயம்னு சொல்லுங்க. ஆயனர் கேட்க உடனடியா ஒரு சிங்க லட்சுமி எடுத்து ஆயனர் கையில வைக்கிறார். என்னன்னா, இந்த சிங்க லட்சுமியை நீங்கள் சரிவர பயன்படுத்த வேண்டும். இப்ப போர் வந்துருச்சு, இன்றோ நாளையோ அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதே போல எத்தனையோ சிறப்பு வாய்ந்த கருத்துகளும் சரி, நம் தமிழ் மொழியின் தமிழ் இனத்தின் தொன்மையான மரபுகளும் சரி, போன அந்த விஷயங்கள் ஏகபோகமாக எடுத்து செல்லப்பட வேண்டும் என்பதற்காகவும் நம் மொழியை எப்படி அவர்கள் வளர்த்தார்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அதற்கு மேலாக அதனை வளர்க்கும் நுட்பத்தினை தெரிந்து கொண்டும் நம்முடைய இனம் வளர்க்க வேண்டிய, தமிழ் மொழியை வளர்க்க வேண்டிய அந்த காலகட்டத்திலே இருக்கு. நான் இந்த பேச்சுல முதல்ல இருந்தே ஒரு தொன்மையான குறிப்புகள் எல்லாத்தையுமே குவித்து தான் எடுத்துக்கொள்ளும். தமிழ் மொழியினுடைய தொன்மை, தமிழ் மொழியினுடைய தோட்டம், தமிழ் மொழியினுடைய அந்த நிலப்பெருமை, இதெல்லாம் எடுத்துட்டு நான் இந்த பேச்ச துவங்கினேன். ஆனால் இப்படிப்பட்ட சிறப்பு பெற்ற தமிழ் மொழி, தமிழ் இனம் ஏன் இப்பொழுது ஒரு இடத்துல உலகிக்கிறது? ஏன் இந்த தமிழ் இனம் தங்களுடைய